ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இட்ஸ் மண்டே மார்னிங். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. லஞ்சுக்கு பச்சைப்பயிர் கடையில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு பச்சைப்பயிர் நல்லா வாஷ் பண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலை சட்னி கோதுமை ஊத்தாப்பம் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு போட்டேன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு பொடி பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், 2 கேரட் துருவினது, பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு கொஞ்சம் தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அடுப்பில் பேன் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 2 கரண்டி மாவை எடுத்து ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டுடலாம். அடிப்பக்கமும் நல்லா வெந்தோடனே அதை எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆரிஸ்க்கு கொடுத்துட்டேன். கோதுமை ஊத்தாப்பமும் வேர்க்கடலை சட்னியும் ரொம்ப சிம்பிளான பட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. அடுத்து பொரியலுக்கு சேப்பங்கிழங்கு தான் வேக வச்சு வச்சுருந்தேன். இதில் குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த கிழங்கு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான வறுவல் தான் இது. மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுறலாம். அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனோடனே அதில் கடுகு, கருவேப்பிலை, நம்ம பரட்டி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 1 மினிட் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த ஒரு 10 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் தான் பரட்டணும். அப்போ தான் சேப்பங்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ கிழங்கு நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. முட்டை பொடிமா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. அடுத்து ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனா அவ்வளோதான், முட்டை பொடி மாசும் ரெடி ஆயிடுச்சு. சாதம், முட்டை பொடி மாஸ், சேப்பங்கிழங்கு வறுவல், அப்புறம் சுட சுட பச்சைப்பயிறு குழம்பு. இதுதான் என்னோட லஞ்ச் பிளேட். நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.